வணக்கம். ஜூன் 21ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? யூஎஸ் மார்க்கெட்ஸ் விடுமுறைக்கு பிறகு நேற்று ஓப்பனில் இருந்திருக்கு. இரண்டுமே ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இரண்டு இண்டெக்ஸுமே ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்ஸ் உடையது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இப்போ இந்த வீடியோ சேர தருணத்தில் நிஃப்டி 0.2% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஆக்சென்ச்சர் அவங்களுடைய க்ரோத் ஃபோர்காஸ்ட்டை குறைச்சிருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ரெவென்யூ க்ரோத் ஃபோர்காஸ்ட் முழு ஆண்டிற்கு அவங்க குறைச்சிருந்தாங்க. அதற்கான ரியாக்ஷன் இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸில் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ சேர நேரத்தில் காலையில் 10:10 அளவில் நிஃப்டியுடைய ஐடி இண்டெக்ஸ் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அனைத்து ஸ்டாக்ஸுமே அந்த இண்டெக்ஸில் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நொமுரா ஐடி ஸ்டாக்ஸ் குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்கிற சில ஸ்டாக்ஸ் டெக் மஹிந்திரா, கோஃபோர்ஜ், பிர்லா சாஃப்ட் மற்றும் இ கிளர்க்ஸ். ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்திருக்கிற சில ஸ்டாக்ஸ் டிசிஎஸ், விப்ரோ, எல்டிஐ மண்ட்ரி, எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் மற்றும் எம்ஃபசிஸ். அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்திருக்கிறாங்க. நார்வேயை சார்ந்த இனோபேட் கம்பெனியில் கூடுதலாக 4.5% ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 20 மில்லியன் யூரோஸ்க்கு ஏற்கனவே இந்த கம்பெனியில் அவங்க ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு அவங்க கைவசம் 9.32% ஸ்டேக் இருக்கு. இனோபேட் என்ற நிறுவனம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். ஆர்ஆர் கேபிள் குறித்தான அப்டேட் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? நிதியாண்டு 2025 500 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க அவங்களுடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு கம்பெனியுடைய எம்டி சொல்லியிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். ஜேஎம் ஃபினான்ஷியல் இன்னைக்கு இன்ட்ராடேல ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 4% விழுந்திருக்கு. கம்பெனி தற்போது ஒரு அப்டேட்டும் இருக்கு. செபி தடை விதிச்சிருக்கிறாங்க. எதற்காக தடை? டெப்ட் செக்யூரிட்டிஸ் உடைய பப்ளிக் இஷ்யூல இனி இந்த கம்பெனி லீட் மேனேஜரா பங்கு எடுத்துக்கொள்ள முடியாது. மார்ச் 31, 2025 வரைக்கும் அல்லது செபியுடைய அடுத்த நோட்டீஸ் வர வரைக்கும்ன்ற அப்டேட். அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடேல 4% விழுந்ததற்கு. ஃபஸ்ஸோஸ் சொல்யூஷன்ஸ்க்கு நொமுரா நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 200 ரூபாய். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் கிட்டத்தட்ட இந்த லெவலில் தான் இருந்தது. ஜிஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய சர்வர் மீது சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மால்வேர் அட்டாக் நடந்திருக்கு. அது குறித்தான விரிவான விசாரணை நடந்து வருவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜிஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ். சுஸ்லான் எனர்ஜிக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 58.5. தற்போதைய லெவலில் இருந்து 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டைம் டெக்னோபிளாஸ்ட் இன்னைக்கு இன்ட்ராடேல 13% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தற்போது அப்டேட்டும் இருக்குது. அவங்களுக்கு ஒப்புதல் கிடச்சிருக்கு. பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் பெசோ கிட்டேருந்து ஒப்புதல் கிடச்சிருக்கு. எதற்கான ஒப்புதல் இது? ஹை ப்ரெஷர் டைப் 4 காம்போசிட் ஹைட்ரஜன் சிலிண்டர்ஸ் உற்பத்தி செய்து சப்ளை செய்வதற்கான அனுமதி கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க டைம் டெக்னோபிளாஸ்ட். எஸ் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஜூன் 25ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க போகிறதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் அவங்களுடைய பெயர் மாற்றம் செய்கிறாங்க. ஜூன் 20ஆம் தேதியிலேருந்து இதை அமல்படுத்துகிறாங்க. எக்வினாக்ஸ் இந்தியா டெவலப்மெண்ட்ஸ் லிமிடெட்ன்றது தான் புது பெயர். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சாய்ஸ் புரோக்கிங் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3260 3580 கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 1-2 மாதங்கள். தற்போதைய லெவலிலிருந்து 19% வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நெஸ்லே இந்தியா தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. ஜூலை 8ஆம் தேதி டிவிடெண்ட் குறித்தான முடிவு எடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 16. ஜொமேட்டோ குறித்து பர்ன்ஸ்டைன் என்ன கொடுத்துருக்காங்க? பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 230. தற்போதைய லெவலில் இருந்து 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.
பிஎன்பி ஹவுசிங் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், நேற்று ஒரு பெரிய டீல் நடந்தது அப்படின்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். ஜென்ரல் அட்லாண்டிக் சிங்கப்பூர் மற்றும் ஏஷியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 1004.29 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து, அதாவது 1.27 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. யாரும் வாங்கியிருக்கிறாங்க? மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் மற்றும் பிஎன்பி பரிபாஸ் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க பிஎன்பி ஹவுசிங்கில். ஜிஇ பவர் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 243.5 கோடி ரூபாய். யாருக்கிட்ட இருந்து? என்டிபிசி ஜிஇ பவர் சர்வீசஸ். இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். என்டிபிசி மற்றும் ஜிஇ பவர் இந்தியா இடையே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்தால் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜிஇ பவர். கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து அங்கே வேலை நிறுத்தம் ஊழியர்கள் ஈடுபட்டு வராங்கன்ற தகவல் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷேர் ப்ரைஸும் கீழே போனது. இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஸ்ட்ரைக்கை வாபஸ் பெற்றிருக்கிறாங்க. மறுபடியும் அங்கே ஆப்ரேஷன்ஸ் துவங்கி இருக்கு. இயல்பு நிலைக்கு திரும்பி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக் காரணமாக ஏற்பட்டிருக்கிற இழப்பு 10 கோடி ரூபாய் மதிப்பிற்கான உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ். சன்ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்குது. அவங்க டக்கேடான்ற நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. எதற்காக இந்த ஒப்பந்தம்னா, டக்கேடாவுடைய ஒரு மருந்தை இந்தியாவில் அவங்க விநியோகம் செய்ய போகிறாங்க. சன்ஃபார்மா கேஸ்ட்ரோ ஈஸ்ட்ரோஃபீஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் GERD சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சன்ஃபார்மா. கோடெக் செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு பை ரேட்டிங் டார்கெட் 2650, ஸ்டாப் லாஸ் 2390. பந்தன் பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 222, ஸ்டாப் லாஸ் 200. பேட்டா இந்தியாவுக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 1570, ஸ்டாப் லாஸ் 1415. சாய்ஸ் புரோக்கிங் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாடா கெமிக்கல்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1320, ஸ்டாப் லாஸ் 1080. கிராசம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 2660, ஸ்டாப் லாஸ் 2315. நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 300, ஸ்டாப் லாஸ் 230. மஹிந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 555, ஸ்டாப் லாஸ் 450. மகாநகர் கேஸுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1645, ஸ்டாப் லாஸ் 1436. கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1600, ஸ்டாப் லாஸ் 1380 ரூபாய். வேதாந்தாக்கு பை ரேட்டிங் டார்கெட் 530, ஸ்டாப் லாஸ் 440. மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸுடைய பரிந்துரைகளில் பாரத் ஃபோர்ஜ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1920, ஸ்டாப் லாஸ் 1740. ஃபெடரல் பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 193 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 173 ரூபாய். இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 680, ஸ்டாப் லாஸ் 618. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.